பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 3. அந்தப்புரத்தில் ஆதித்தன். தப்பியோட எத்தனித்தால் அதுவே தன் மீது சந்தேகம் வலுவடைய காரணமாகும் என்பதை உணர்ந்தான் விக்கியண்ணன். மேலும் அவனை சூழ்ந்திருந்த காவலர்களில் எல்லோருமே அவனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நிலையிலுள்ள வீரர்கள். அவ்வாறிருக்க அவர்கள் தனக்கு ஆணை பிறப்பிக்கும்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தராது தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் வேண்டும். அபிமானவல்லியை ஏறிட்டு பார்த்தான். அரை தூக்கத்தில் திடுக்கிட்டு விழித்து எழுந்து ஓடி வந்திருந்த அவள் முகத்தில் கவலையும் பீதியும் கலந்து தோன்றின. சற்றே கலைந்த கேசமும் நெஞ்சிலும் இடையிலும் நெகிழ்ந்திருந்த ஆடைகளும் கவர்ச்சியை அதிகரித்தன. இத்தகைய ஒரு கோலத்தில் அவளை இதற்கு முன்பு பார்த்திராத விக்கியண்ணன் அவள் அழகு முன் எப்போதையும் விட விகசிப்பதை அந்த இக்கட்டான நிலையிலும் கவனித்து சொக்கினான். அபிமானவல்லி என்று தழுதழுக்க அழைத்தவன், எத்தனை ஆவலுடன் நான் வந்தேன் என்றான். நானும் தான் எத்தனை ஆர்வத்துடன் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன். வள்ளி, சாத்தனை நான் கொன்றேன் என்று உண்மையாகவே நீ நம்புகிறாயா? அன்பே, எனக்கு எதை நம்புவது எதை நம்பாதிருப்பது என்றே புரியவில்லை. என் கட்டிலில் இவர் படுத்திருப்பதை பார்த்து சந்தேகமும் பொறாமையும் அடைந்து இவரை கொன்றுவிட்டீர்களோ என்று நான் இந்த அறைக்குள் நுழைந்த கணத்தில் நினைத்தேன். ஆனால் இப்போது யோசிக்கும் போது அப்படி ஒரு அவசர முடிவுக்கு வந்தது தவறு என்று தோன்றுகிறது. பெண்ணே, உன் அவசர புத்தியினால் இவர்கள் முன்னிலையில் என் மீது குற்றம் சுமத்திவிட்டாயே. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் விம்மினாள். நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் மன்னர் என் வார்த்தைகளை மதிப்பாரா என்பதல்லவா கேள்வி. நான் மன்றாடி உங்களுக்கு மன்னிப்பை பெறுவேன். நீ மன்றாடி பெறுகிற மன்னிப்பை நான் விரும்ப மாட்டேன் வள்ளி. நான் குற்றமற்றவன் என்பதற்கான விடுதலை பெற வேண்டுமே தவிர உன் மன்றாடலுக்கான மன்னிப்பை அல்ல. பார்ப்போம். கோதண்டராம ஆதித்தனின் செங்கோல் வளைந்ததாக வரலாறே இல்லை. இச்சமயத்தில் மாளிகை காவலர் தலைவன் இடும்பன் ஒரு அடி முன்னால் வந்து, ஐயா, எங்களுக்கு ஏவலிடும் நிலையில் உள்ளவர் நீங்கள். எனவே இந்த சிக்கலான தருணத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே தெளிவுபடுத்திவிட்டால் நல்லது என்றான். இடும்பனின் திறமையை தன் மனதிற்குள் பாராட்டினான் விக்கியண்ணன். பேச்சிலே எத்தனை சாகசம்! விக்கியண்ணன் தன்னைத்தானே விடுவித்து கொண்டு வெகு தூரம் போய்விட முடியாது. சதா இவர்கள் கண்காணிப்பு தொடரும். அதே நேரத்தில் அவ்வாறு தனக்குத்தானே விடுதலை அளித்து கொள்வது தனக்குள்ள அதிகாரத்தை தவறான முறையில் பிரயோகித்ததாக கருதப்படும். குற்றவாளி என்ற கருத்தும் உறுதிப்படும். எனவே தன்னைத்தானே இவர்களிடம் ஒப்படைத்து கொண்டு சிறைப்படுவதுதான் ஒரே வழி. பின்னால் மன்னர் இவனை விடுவித்தாலும் ஒரு உயர் அதிகாரியை அனாவசிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்ததாக இடும்பனை யாரும் பழிக்க முடியாது. ஏனெனில் விக்கியண்ணன் தனக்குத்தானே விதித்து கொண்ட கட்டுப்பாடாகத்தான் இந்த செயல் விளங்கும். இன்று இரவு என்னை சிறையில் வைத்திருந்து நாளை காலை அரசவை கூடும்போது மன்னர் பிரானிடம் அழைத்து போங்கள் என்றான் விக்கியண்ணன். சங்கிலியால் பிணைக்கப்பட தன் கரங்களையும் நீட்டினான். பிரபு என்று அலறினாள் அபிமானவல்லி. இப்படி உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டுமா? அவசியம் என்ன? வள்ளி, சட்டத்தை நிலைநாட்ட மன்னரிடம் பயின்றவன் நான். சோழ தேசத்தில் ஆள்பவர் ஆளப்படுகிறவர் அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான். அருகில் வந்து விலங்கு சங்கிகளால் கனத்த அந்த கரங்களை பற்றி அவற்றில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவன் உள்ளங்கைகள் கண்ணீரில் நனைந்தன. அன்பே, எதற்கு கலங்குகிறாய்? ஒரே ஒரு இரவுதான் சிறைவாசம். நாளை சூரியன் உச்சி வானுக்கு வருவதற்கு முன்பாகவே சுதந்திர பறவையாக உன்னை மறுபடியும் நாடி வருவேன். அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள். அதில் எனக்கு ஐயமில்லை சுவாமி. நான் கவலைப்படுவது வேறு காரியத்திற்காக. என்ன வள்ளி? பிரபு, அதை கூறவே என் நா கூசுகிறது. ஆனால் கேட்காவிட்டால் எனக்கு அமைதியே இருக்காது. நான் சாத்தனை மஞ்சத்தில் மகிழ்வித்தேன் என்று நீங்கள் மெய்யாலுமே கருதுகிறீர்களா? வள்ளி, எனக்கு எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்றே புரியவில்லை. மரக்கிளையிலிருந்து மேன் மாடத்தில் குதித்து திரைச்சீலையை விலக்கி மதியொளியில் உன் கட்டிலில் சாத்தனை பார்த்த கணத்தில் உன் நடத்தையை நான் சந்தேகித்தது உண்மைதான். ஆனால் அது அவசர முடிவோ என்று இப்போது தோன்றுகிறது. பிரபு, என் பதிலையே எனக்கு திருப்பி போடுகிறீர்கள். என் கேள்வியையே நீ திருப்பி கேட்டபோது உன் பதிலையே நான் திருப்பி சொன்னதில் என்ன தவறு வள்ளி என்று கேட்டு புன்னகைத்த விக்கியண்ணன் மெல்ல அவளை ஒதுக்கிவிட்டு, 4 பேர் மட்டுமே என்னுடன் வரலாம். மற்றவர்கள் மாளிகையை சுற்றி காவல் பணியை தொடரலாம் என்று கூறி முன்னே நடந்தான். சிறைக்கூடத்துக்கு வழி அவனுக்கு தெரியும். அவன் நடக்கவும் கரங்களை பிணைத்த சங்கிலியின் சத்தத்துக்கும் மேலாக
அபிமானவல்லி கதறி அழும் ஒலி அவனை சற்று தூரத்துக்கு தொடர்ந்து வந்தது. வேதனை தந்தது. சோழ நாட்டின் அரசனும் 96 விழுப்பொன்களை உடலிலே தாங்கிய மாவீரன் விஜயாலயனின் மகனுமாகிய கோதண்டராம ஆதித்தன் அன்று இரவு அந்தப்புறம் ஏகுகையில் வெகு நேரமாகிவிட்டது. இருப்பினும் வழக்கம் போலவே தனது வளர்ப்பு தாயாகிய குவளை இருந்த பகுதிக்கு முதலில் அவனது ராஜ நடை அவனை அழைத்து போயிற்று. வா மகனே என்று ஆசனத்திலிருந்து எழுந்து வந்தாள் அம்மூதாட்டி. அம்மா, எதற்கு நீங்கள் எழ வேண்டும்? அமருங்கள் என்றான் ஆதித்தன். உன்னை பார்த்ததுமே உடலில் வலிமை வந்து விடுகிறது ஆதித்தா என்று கூறியவள் மறுபடி இருக்கையில் உட்கார்ந்தாள். உன்னை எதிர்கொண்டு அழைக்கிற ஆர்வம் உந்துகிறது. வயது இவ்வளவு ஆகியும் ஆசை விடவில்லை. அம்மா, தந்தை இறந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முற்றும் துறந்த ஞானி போல வாழ்ந்து வருகிறீர்கள். எனக்கு தெரியாதா? உங்களிடம் எஞ்சி இருப்பது ஒரே ஒரு ஆசைதான். அது என் தந்தையின் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு காலம் கனிகிறது போலிருக்கிறதே. விக்கியண்ணன் திரும்பி வந்து கொண்டிருப்பதாக நேற்று கூறினாயே. ஆம் அம்மா, இன்று பொழுது சாயும் நேரத்தில் தஞ்சையின் எல்லையை அடைந்திருக்கிறான். இன்னும் அவனிடம் விவரமாக பேச முடியவில்லை. சேரமானிடமிருந்து என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறானோ தெரியவில்லை. நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் குமரா. உன் தந்தையின் கனவை நினைவாக்க சோழ பேரரசை நிறுவ நீ வடதிசையில் படையெடுக்கும் போது சோழ தேசத்துக்கு தெற்கே பாண்டியரிடமிருந்து எவ்வித ஆபத்தும் வராமல் உன் நண்பன் தானுரவி காப்பான். அந்த உறுதிமொழியைத்தான் எதிர்பார்க்கிறேன் அம்மா. எல்லாம் நீங்கள் கூறிய யோசனைதானே என்று அவளது மெல்லிய துவண்ட கரங்களை மென்மையாக பற்றினான். மகனே, எங்கோ கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வேட்டுவ குலப்பெண் நான். இந்த குறமகளிடம் கருணையும் அன்பும் கொண்டு மனைவி என்ற கௌரவத்தையும் அரண்மனை வாசத்தையும் அளித்தார் உன் தந்தை. உன்னை பெற்றெடுத்த மாதரசி உத்தமசீலியோ நீ பிறந்த அன்றே உன்னை என்னிடம் ஒப்படைத்து உன்னை வீர மகனாக வளர்க்கும் பெரும் பாக்கியத்தை எனக்கு அருளி கண் மூடினாள். இதற்கெல்லாம் பிரதி உபகாரமாக நான் ஏதோ என் அறிவுக்கு எட்டிய சில யோசனைகளை கூறுவதற்கு அதிகமாக வேறு என்ன செய்ய முடியும்? அம்மா, தஞ்சையை கைப்பற்ற தந்தைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் உதவினீர்கள் என்பதை அவரே எனக்கு கதை கதையாக கூறியிருக்கிறார். அவ்வாறிருக்க நீங்கள் ஏன் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறீர்கள்? தங்களை என் வளர்ப்பு தாயாக பெற்றது என் பேரதிர்ஷ்டம். இருக்கட்டும் ஆதித்தா, நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டது போதும். வெகு நேரமாகிவிட்டது. இளங்கோ பிச்சி உன்னை காணாத ஏக்கத்துடன் காத்திருப்பாள். கண்ணரத்தேவனும் இதற்குள் தூங்கி இருப்பான். ஆதித்தா, நீ உன் மகனுடன் இன்னும் சற்று அதிகமாகவே நேரத்தை செலவிட வேண்டும். பெரும்பாலும் உன் ராஜரீக காரியங்கள் முடிந்து அந்தப்புறம் திரும்பும் முன்பு அவன் உறங்கி விடுகிறான். காலை எழுந்ததுமே மறுபடியும் உனக்கு கடமைகள் காத்திருக்கின்றன. ஆகட்டும் அன்னையே, அவன் வளரத்தானே காத்திருந்து படையெடுப்பையே பல ஆண்டுகளாக ஒத்தி போட்டு வந்திருக்கிறேன். இனி அவனை அரசு அலுவல்களிலும் படிப்படியாக ஈடுபட செய்வோம். நான் வடக்கே படையெடுத்து போனால் அவனை கொண்டுதானே இங்கே நீங்கள் காரியங்களை நடத்தி செல்ல வேண்டும். நான் நடத்துவதா? இளங்கோ பிச்சி கவனித்துக் கொள்வாள். அவளையும் சேர்த்து நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள் அம்மா என்றான் ஆதித்தன். புன்னகையுடன் அம்மூதாட்டி குவளை அவன் தலையில் கரம் பதித்து ஆசி வழங்க வணங்கி விடைபெற்றான் ஆதித்தன். சர்வ அலங்காரங்களுடன் அவனுக்காக காத்திருந்தாள் பட்டத்தரசி இளங்கோ பிச்சி. இரவு படுக்க போகிற நேரம்தானே என்று ஆபரணங்களை கூட களைவதில்லை அவள். அதுவே ஆதித்தனின் விருப்பமும் கூட. உறக்கத்துக்கோ காதல் மயக்கத்துக்கோ இடையூறு புரிகிற சில ஆபரணங்களை கழற்ற அவனே உதவி இன்பம் துய்த்தது உண்டு. சில சமயங்களில் துகில்களை மட்டும் நெகிழ்வித்து நீக்கி பொன் ஆபரணங்களை மட்டுமே அவள் மேனி ஆடையாக அணிந்திருக்க கண்டு மகிழ்ந்ததும் உண்டு. ஆனால் இத்தகைய காதல் விளையாட்டுகளுக்கு சயன கிரகத்தின் தனிமையில் கூட அடிக்கடி சந்தர்ப்பங்கள் நேர்வதில்லை. அவள் அருகில் இருந்த போதிலும், ஏன் சில சமயம் தன் மடியிலே வந்து அவள் ஆசை மீதுர அமர்ந்த போதிலும் அவள் பேரெழில் கூட அவன் கவனத்தை கவராமல் தன்னுடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வேதனையையும் பற்றி பேச ஆரம்பித்து விடுவான் ஆதித்தன். ராஜ்யபாரம் சுமப்போருக்கு எத்தனையோ சிக்கல்கள், கவலைகள். நம்பிக்கைக்கு உரிய ஒருவரிடம் மனம் விட்டு கூறும்போது சுமை குறைவதாக தோன்றும். இதை புரிந்து கொண்டு இளங்கோ பிச்சியும் ஆதரவாக உரையாடுவாள். இன்றும் ஆதித்தன் வரும்போதே களைப்படைந்து காணப்பட்டான். சோர்வு உடலில் அல்ல, உள்ளத்தில் என்பது கனப்பொழுதில் புரிந்தது இளங்கோ பிச்சிக்கு. கை நீட்டி வரவேற்றவள் தன்னை அவனிடம் ஒப்படைத்து கொள்ளாது அவன் தன்னிடம் அடைக்கலம் புக செய்தாள். அவள் நெஞ்சிலே இவன் சிரம் பதியவும் முதுகை காந்தல் விரல்கள் வருடவும் இதமாக இருந்தது.
தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கருதிய ஆதித்தன் அவர் கனவு நினைவாகவும் ஆணையை நிறைவேற்றவும் வடதிசை படையெடுப்புக்கு துடியாயிருந்தான். ஆயின் அந்த வீர உள்ளத்தில் குற்ற உணர்வும் புகுந்து கொண்டு அவனை ஆட்டி படைத்தது. அதற்கான ஆதி காரணத்தையும் இளங்கோபிச்சி அறிவாள். ஆனால் ஆதித்தன் இன்று புதிதாக மனச்சோர்வு அடைந்திருப்பதற்கு அது காரணமாய் இருக்க முடியாது. அண்மையில் அவன் மனதை வருத்தும் காரியம் ஏதோ நடந்திருக்கிறது. அது இன்று மாலை தஞ்சை திரும்பியிருக்கும் விக்கி அண்ணன் தொடர்புள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். இவ்விதம் ஊகித்தவளாக, பிரபு, உங்கள் நண்பர் சேர நாட்டிலிருந்து திரும்பிவிட்டார் அல்லவா? அவர் மேற்கொண்ட பணி வெற்றிதானே என்று கேட்டாள். ஆதித்தன் ஆயாசத்துடன் மஞ்சத்தில் சாயவும் தனது கேள்வி கணை சரியான இலக்கை தான் தைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் இளங்கோபிச்சி. ஏறத்தாழ ஒரு பொற்கவசம் போலவே அவன் மார்பை அலங்கரித்த சந்திரஹாரத்தை கழற்றி அந்த அகன்ற நெஞ்ச பரப்பினை உள்ளங்கையால் வருடினாள். நெற்றியை இடதுகரம் அழுத்தி கொடுக்கவும் பெருமூச்சு ஒன்றில் விம்மி தணிந்தான் ஆதித்தன். ஆம் கண்ணே, திரும்பிவிட்டான். திரும்பியவன் நேரே என்னை காண வந்திருக்க கூடாதா? வேறு எங்கு சென்றார் பிரபு? அகாலத்தில் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தன் காதலிக்கு தொல்லை தர போயிருக்கிறான். போகட்டும், நேர் வழியில் சென்றிருக்க கூடாதா? திருடனை போல அவள் மாளிகைக்குள் நுழைவானேன்? கொலை குற்றச்சாட்டுக்கும் ஆளாகி தவிப்பானேன்? என்னது, கொலையா என்று திடுக்கிட்டு போனாள் இளங்கோபிச்சி. தன் கணவனுக்கு விக்கி அண்ணனிடம் உள்ள பேரன்பு அவளுக்கு தெரியுமாதலால் அவன் மனம் படும் பாடு இப்போது அவளுக்கு நன்றாக புரிந்தது. அரசே, நடந்தது என்ன? சற்று விவரமாக கூற வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொள்ளவும் காவலிடமிருந்து தான் அறிய வந்த விருத்தாந்தங்களை சொன்னான் ஆதித்தன். பிரபு, இதென்ன கொடுமை? ஆருயிர் நண்பர் மீது பழி சுமத்தப்பட நீங்களே அதை விசாரித்து நியாயம் வழங்க வேண்டிய நிலை என்று பரிதாபப்பட்டாள் இளங்கோபிச்சி. இப்போது என்ன செய்வதாக உத்தேசம் அரசே என்று கேட்டவாறு அவன் கரத்தை தன் கன்னத்திலே ஒற்றிக்கொண்டாள். செங்கோல் ஏந்தி வழக்காடு மன்றத்தில் தர்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது எது நீதி என்று தோன்றுகிறதோ அப்படி நடந்து கொள்வேன். இன்னும் தீர்மானிக்க வேண்டிய அம்சங்கள் இதில் எவ்வளவோ இருக்கின்றனவே. உண்மைதான். சாத்தன் நெஞ்சிலே பாய்ந்திருந்த கத்தி விக்கி அண்ணனுடையதுதானா என்று தெரிய வேண்டும். இதற்கு முன்பும் வேறு சந்தர்ப்பங்களில் விக்கி அண்ணன் இப்படி மதிலேறி குதித்து மேன்மாடம் வழியாக மாளிகையில் நுழைந்ததுண்டா என்று கேட்க வேண்டும். சாத்தன் அங்கு வந்தது எதற்காக? அபிமானவல்லியின் கட்டிலில் சயனித்திருக்க நேர்ந்தது எப்படி என்பது புரிய வர வேண்டும். விக்கி அண்ணன் சாத்தனை கொன்றதை அபிமானவல்லியோ அல்லது காவலர்களோ கண்ணுக்கு மெய்யாக கண்டார்களா என்பதை விசாரித்து அறிய வேண்டும். பிரபு, விக்கி அண்ணனின் வாக்கை விட அபிமானவல்லியின் சொல்லுக்கா நீங்கள் அதிக மதிப்பு தரப்போகிறீர்கள்? அவளும் கூட முதல் பார்வையில் அவனை குற்றவாளியாக கருதி பழி சுமத்தினாலேயன்றி பிறகு யோசித்த போது தவறு என்று உணர்ந்து வருத்தம் தெரிவித்தும் இருக்கிறாள். அணைப்புக்குள் அடங்காத அவன் மார்பிலே தலை சாய்த்தாள் இளங்கோபிச்சி. அவளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. பிரபு, மாடப்புறா ராஜாளி உயரத்துக்கு பறக்க ஆசைப்படுகிறதோ என்று நான் அஞ்சுகிறேன். ஆதித்தன் மெல்ல நகைத்து அவள் கன்னத்தை கிள்ளினான். அச்சம் மட்டும் தானா? பொறாமையும் சற்று எட்டி பார்க்கிறதா? இல்லை பிரபு, நான் பொய் பேசப் போவதில்லை. அன்பே, உங்களையும் அபிமானவல்லியும் இணைத்து அரண்மனை மாதிரிலேயே பலர் வேண்டுமென்றே என் காதுபட பேசுகிறார்கள். என்னை கண்டதும் ஒன்றும் அறியாதவர்கள் போல நடிக்கிறார்கள். நீங்கள் அவள் மாளிகைக்கு அடிக்கடி செல்வதையும் அவள் தீட்டுகிற ஓவியங்களை ரசிப்பதையும் நான் அறிவேன். விக்கி அண்ணன் அவளை மணந்து கொள்வதற்கு நீங்கள் தடை விதித்து தாமதப்படுத்தி வருவதையும் தெரிந்து வைத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் மற்றவர்கள் உள்நோக்கம் கற்பிக்கும் போது என் மனம் என்ன வேதனை அடைகிறது தெரியுமா? பைத்தியம்தானே நான், பெயரிலேயே பிச்சி. வெறும் பிச்சியா நீ? இளங்கோ பிச்சி அல்லவா என்று அன்பு ததும்ப அவள் தோளை தட்டி வருடி சிரத்தை முத்தமிட்டான் ஆதித்தன். இளம் கோமானாகிய என் மீது காதல் பித்து கொண்ட இளங்கோ பிச்சி. அதன் விளைவாகத்தான் பொறாமையும் சற்று எட்டி பார்க்கிறது உன் மனதில். பிரபு, மன்னர்கள் பல தாரங்களை மணந்து கொள்வது ராஜ தந்திரங்களுள் ஒன்று என்பது எனக்கு குந்தள நாட்டில் ராஷ்டிரகூடர் அரண்மனையில் வளர்ந்த போதே போதிக்கப்பட்ட பாலபாடம். ஆனால் அபிமானவல்லியிடம் தன் தகுதிக்கு மீறிய ஆசைகள் வளர்வதும் அதை வளர்ப்பதும் ஆபத்தல்லவா? கண்ணே, உனக்கு பாலபாடம் கற்பித்தவர்கள் ஓர் அலசிலங்குமரிக்கு தேவையான அடுத்த பயிற்சியை அளிக்க தவறிவிட்டிருக்கிறார்கள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் என்பது தெரிய வேண்டும் உனக்கு. நம்மை போல் பிரபலமாக
உயர் நிலையில் உள்ளவர்கள் பற்றி மக்கள் பலவிதமாகவும் வம்பு வளர்ப்பார்கள். அதிலே சுவை காண்பார்கள். உனக்கு ஏதும் ஐயம் இருக்குமானால் என்னை கேட்க வேண்டியதுதானே? பிரபு, இந்த பேதையை மன்னித்து விடுங்கள் என்று விம்மினாள் இளங்கோ பிச்சி. நான் தவறாக பேசியிருந்த போதிலும் உங்கள் நலனை அன்றி வேறு எதையும் எண்ணாதவள். அது எனக்கு தெரியாதா கண்ணே என்று அவள் மேனியை சுற்றி இருந்த தன் பிடியை இறுக்கினான் ஆதித்தன். நாளை வழக்குரைக்கப்படுவது கேட்டு தீர்ப்பு வழங்கும் போதும் உள்மாட முகப்பில் உன் முகத்தை பார்த்துதான் துணிவு பெறுவேன். பிரபு, முள்முடியான இந்த மணிமுடிக்காக உலகில் எத்தனை போராட்டங்கள், யுத்தங்கள். போராட்டம் யுத்த காலத்தில் மட்டுமல்ல, ராஜ்யபாரம் தாங்கும் ஒவ்வொரு நாளும் மனப்போராட்டம்தான். சாத்தனை கொன்றவன் யாராயினும் அவன் தண்டனை பெற்றே ஆக வேண்டும். நாளை தீர்ப்பு நியாயமானதாக இருந்தால் மட்டும் போதாது, நீதி நிலைநாட்டப்பட்டதாக மக்கள் கருதும்படியும் அமைய வேண்டும். எனவேதான் யோசிக்கிறேன். குறிப்புணர்ந்து அவனை சிந்திக்க விட்டு சிலையானால் இளங்கோ பிச்சி. அவன் நெஞ்சில் அவள் சிரம் பதிந்திருக்க, அவள் வலத்தோளை அவன் கரம் வருடி கொண்டிருக்க, அவன் சிந்தனை மட்டும் எங்கோ இருந்தது. நீண்ட நேரத்துக்கு பிறகு திடுமென அவன் பிடி தளர்வதை உணர்ந்து இளங்கோ பிச்சி தலை உயர்த்தி பார்த்தபோது அதரங்களில் ஒரு மர்மமான புன்னகை விளையாட ஆதித்தன் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.